ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட பேபி கலர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வீடியோ தான் இது. என்னோட பேபி வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது என்ன கலரில் இருந்தாங்கன்றது நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பிறந்தப்போ பாப்பா வந்து பார்க்க இந்த மாதிரி தான் இருந்தாங்க, இதே கலரில் தான் இருந்தாங்க. ஒரு 1 or 2 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கலர் கம்மி ஆயிட்டாங்க. ஸோ அதோட ஃபோட்டோவும் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் இதுக்குமே. இப்போது என்னோட பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 months ஆகுது, 6 months ஸ்டார்ட் ஆகும் போகுது. இப்போ என்னோட பேபி வந்து எப்படி இருக்காங்கன்றது கூட நான் இங்கே வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். நல்லாவே விசிபிளாக டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணேன்றது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேபி கலர் ஆகணுன்றதுக்காக நான் எந்த ஒரு ஃபுட்டுமே எடுத்துக்கல. லைக் வந்து சாஃப்ரான் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் எதுவுமே வந்து நான் எடுத்துக்கல. என்னோட வீட்லேயுமே வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி சாப்பிட்டா பேபி கலராக பிறக்கும், பாதாம் பால் ஏதோ சொன்னாங்க. பட் நான் எதுவுமே கேட்கல. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கலர் டஸ் நாட் மேட்டர். ஸோ நான் வந்து பேபியோட கலர் பற்றி யோசிக்கல. பேபி ஹெல்த்தியாக பிறந்தா மட்டும் போதும் தான் நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி பேபி வந்து எனக்கு ஹெல்த்தியாகவே பிறந்துச்சு. ஆனால் நான் நினைக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேபி பிறந்ததுக்கு அப்புறமா இத்தனை பேர் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்க கூட இல்லை. அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சஜஷன் கொடுத்தாங்க. பேபி வந்து ரொம்ப கலர் கம்மியாக பிறந்துட்டாங்க, நீங்கள் இது பண்ணுங்க, மஞ்சள் போடுங்க, நலங்கு மாவு போடுங்க. அப்புறம் வந்து பேபியோட லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது ரொம்ப ப்ரௌனாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 months வரைக்குமே என்னோட பேபிக்கு வந்து லிப்ஸ் ப்ரௌனாக தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து ஏதோ ஒரு பேப்பர் வந்து சொன்னாங்க, அது வந்து லிப்பில் வந்து டேப் பண்ணால் பிங்க் ஆகிடும், லிப்ஸ் வந்து பிங்க் ஆகிடும்ன்ற மாதிரி சொன்னாங்க. பட் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். டியூரிங் ப்ரெக்னன்சிலே வந்து நிறைய பேர் சொன்னாங்க, பேபி இது சாப்பிட்டா கலராக பொறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க. பட் நான் அது எதுவுமே காதில் வாங்கிக்கல. பேபி பிறந்ததுக்கு அப்புறமாவும் நிறைய பேர் வந்து பேபியை பார்க்க வரவங்க வந்து ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. மற்றபடி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது என்னென்னா, நிறைய பேர் வந்து மூஞ்சி சுழிச்சு பேசினாங்க. உங்கள் கலரில் இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹர்ட் ஆயிருந்துச்சு எனக்கு அந்த டைமில். ஸோ நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் இதை பற்றி சுத்தமாக கேர் பண்ணிக்கல. பட் ஆஃப்டர் டெலிவரி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். இத்தனை பேர் ஏன் எனக்காக ஃபீல் பண்ணுறீங்க? நான் எனக்கு ஓகே, என்னோடய பேபி என்ன கலரில் இருந்தாலுமே நான் ஓகே, ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னோடய பேபி வந்து நல்லா ஹெல்த்தியாகவே பிறந்தாங்க. அதே மாதிரி வெயிட் கெயினை பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பேசுவாங்க. பேபி ரொம்ப லீனாக இருந்தாலோ இல்லைன்னா நார்மலாக இருந்தால் கூட ஏன் சப்பியாக இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது ஒன்று தான், பேபியோட பர்த் வெயிட், அதாவது பர்த் வெயிட்னு ஒன்று இருக்கும். எல்லா பேபியுமே வந்து ஒரே வெயிட்டில் பிறக்கிறது கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி வெயிட் கெயின் இருந்தாலே வந்து ஓகே தான். டாக்டர்ஸ்லாம் இதுதான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லா பேபிக்குமே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். என்னோட பேபிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லீனாக இருக்கிறதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் எல்லா பேபிஸ்க்குமே இருக்கும். அண்ட் அவங்களோட வெயிட்டை பொறுத்து தான் அவங்க வெயிட் ஏறுறதுமே. எல்லா பேபியுமே வந்து இங்கே ஒன்றும் கிடையாது. என் பேபி வந்து 3 kg பிறந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி க்ரோத் வந்து பார்ப்பாங்க. ஸோ என்னோட பேபி கரெக்டாக இருக்காங்கன்னா வரி பண்ணிக்க தேவை இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. உங்கள் பேபி வந்து டாக்டர் வந்து கரெக்டாக இருக்குது சொன்னாங்கன்னா அதிலே விட்டுருங்க. நீங்கள் வந்து சப்பியாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு ஏதாவது பண்ணணும், இல்லை சாலிட் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும்லாம் எந்த ஒரு டிசிஷனுக்கும் எடுத்துடாதீங்க. ஸோ டாக்டர் வந்து பேபி க்ரோத் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா விட்டுருங்க. இந்த மாதிரி விசிட்டர்ஸ் வந்து நிறைய சொல்கிறாங்கன்றதுனால இயர்லியாகவும் சாலிட்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ வந்து இப்போ ஃபைனலாக நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னோட பேபி கலருக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் எதுவுமே பண்ணலை. அதுதான் உண்மை. நான் எதுவுமே பண்ணலை. ஈவன் வந்து லிப்ஸ் வந்து சொன்னாங்க, ஏதோ பேப்பர் வச்சு இது பண்ணால் தான் போகும், இல்லைனா வந்து பேபியோட லிப்ஸ் இப்படியே இருக்கும்னு கூட சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மித்து தான். என்னோட பேபிக்கு நான் வந்து எதுவுமே பண்ணலை. ப்ராப்பராக ஃபீட் பண்ணாலே போதும். அண்ட் எப்போ வந்து இது சேஞ்சஸ்லாம் வரும் அப்படின்னா, நியூ பார்ன் ஸ்டேஜ் தாண்டிட்டாங்க அப்படின்னாலே நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னோட பேபி பார்த்திங்கன்னா வந்து நியூ பார்ன் ஃபோட்டோஸ் இப்போ எடுத்து பார்த்தாலும் நம்ம பேபி தானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ விசிபிளாக இருக்கும் டிஃப்ரென்சஸ்லாம்.
ஸோ வந்து நீங்கள் நியூ மாமா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வரியே பண்ணிக்க தேவையில்ல. நியூ பார்ன் ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 4 மந்த் வரைக்குமாச்சும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க. பேபிஸ் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் வரும். ஸோ வந்து நீங்களும் வந்து என்ன மாதிரி வந்து கலர் டஸ் நாட் மேட்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பேபியை அவங்க போக்கில் வந்து க்ரோ பண்ண விடுங்க. பேபி வந்து கரெக்டாக வருவாங்க. அண்ட் என்னோட பேபியோட கலர் டிரான்ஸ்ஃபார்மேஷனும் இப்படி தான் இருந்துச்சு. நான் எதுவுமே பண்ணலைனாலும் பேபி கலராக தான் வராங்க. பேபியோட லிப்ஸ் ப்ரௌன்லேருந்து பிங்காக தான் வந்துச்சு. அதே மாதிரி பேபி லீனாக இருந்தாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு சப்பியாக இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி. ஸோ என்னோட பேபியை நான் அது போக்கில் போக விட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரிசல்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இன்னுமே வந்து அவங்களுக்கு இருக்குது. இப்போ தான் 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறமும் நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். ஸோ வந்து பேபி ஹெல்த்தியாக இருந்தாலே போதும். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு விசிட்டர்ஸ் நியூ மாமா வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நிறையவே ஃபேஸ் பண்ணேன். பேபி கலராக இல்லைன்னா அது ஒரு மேட்ராக எடுத்துகிட்டு வர வேண்டாம். பேபியோட கலர் வந்து இங்கே யாருமே பார்க்க போகிறது கிடையாது. அதனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. ஸோ பேபி ஹெல்த்தியாக இருந்தாலே போதும். நியூ மாம்ஸ் ப்ளீஸ், கலர் டஸ் நாட் மேட்டர். பேபியோட ஹெல்த்தி தான் மேட்டர். ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சிருக்கும். நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே இந்த பேபியோட கலருக்காகவே நிறைய பேர் வந்து வரி பண்ணுறத நான் என் கண்குள்ளாக பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சேன். பேபி இது சாப்பிட்டா கலர் ஆகிடும், இது பூசினா கலர் ஆகிடும், இது பண்ணால் கலர் ஆகிடும்லாம் கிடையாது. ஸோ பேபி வளர வளர சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அண்ட் பேபியை அது போக்கில் விடுங்க. பேபி வந்து எப்படி வராங்களோ வரட்டும். ஹெல்த்தியாக இருந்தால் ஓகே. ஸோ அதுதான் நமக்கு வேணும். கலர் டஸ் நாட் மேட்டர். வெயிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணி டாக்டர் ஓகே சொன்னாங்கன்னா விட்டுருங்க. சப்பி ஆக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெனட்டிக் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். நான் ஒல்லி, என் ஹஸ்பண்ட் ஒல்லினா பேபியும் ஒல்லியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்காமல் நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் வந்து பேபியுமே வந்து ஹாப்பியாக வளர்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூ மாம்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யாராவது உங்களுக்கு நியூ மாம்ஸ் தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பை பை.